Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எஸ்றா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வாக்குதத்தமான எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்ற வேதவசனம் எஸ்றா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மைக்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து களி கூர்ந்து மகிழுங்கள். அருமையான ஆண்டவரே, என் கரத்தை பிடித்து கொள்ளும் என்ற ஓர் ஆங்கில பாடல் உண்டு. இந்த பாடலை குறித்து பெரும்பாலானோர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்பாடல், ஆண்டவரே, நான் சோர்ந்து போனேன், நான் பலவீனன், தயவாய் என் கரத்தை பிடித்து என்னை வழிநடத்தும் என்று வேண்டுவதாக அமைந்துள்ளது. இந்த பாடலை இயற்றியவர் இது போன்ற சூழ்நிலைகள் வழியாக கடந்து சென்றுள்ளார். இப்பாடலின் பின்னணியில் ஒரு சோகமான கதை உள்ளது. இந்த பாடலை இயற்றியவர் பிரபலமான பாடகராவார். அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பாட சென்றிருந்த போது அவரது மனைவி பிரசவத்தில் இறந்து போகிறார்கள். மனைவியை பார்க்கும்படியாய் அவர் வந்தபோது மருத்துவர் மனைவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறுகிறார். மனைவியை இழந்த அந்த பாடகர் பிழைத்திருந்த மகனை கைகளில் ஏந்தி சற்றே ஆறுதல் அடைந்தார். அந்த ஆறுதல் நெடுநேரம் நீடிக்கவில்லை. அன்று இரவே பச்சிளம் பாலகனான அவரது மகன் மரித்து போனான். அவர் மனமுடைந்து போனார். ஆண்டவரிடம், தினமும் நான் பாடல்களைத்தானே பாடுகிறேன், ஏன் எனக்கு இப்படி நடந்தது? நான் மிகவும் களைத்து சோர்ந்து போனேன் என்று புலம்புகிறார். அந்த தருணத்தில்தான் மனதை உருக்குகின்ற இந்த பாடலை எழுதும்படி ஆண்டவர் அவரை வழிநடத்தினார். பிரியமானவர்களே, அவ்வாறே இன்று உங்கள் கரத்தை பிடித்து கொள்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இன்றைய வாக்குதத்த வசனத்தின்படி ஆண்டவரோடு நமக்கு நெருக்கமான ஐக்கியம் இருக்க வேண்டும். நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவருடன் பேச வேண்டும், இப்படி ஆண்டவருடன் நெருங்க வேண்டும். தாவீது அப்படி தேவனுடன் சமீபித்திருந்தான். வேதம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று கூறுகிறது. தாவீது மேய்ப்பனான சாதாரண பையன். ஆனாலும் தேவன் அவனை வல்லமையான ராஜாவாகும்படி ஆசிர்வதித்தார். அவன் எப்படி இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? அவன் கர்த்தரை எப்படி தேடினான்? வேதம் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்றும், தேவனே, அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்றும் கூறுகிறது. ஆகவேதான் அவனால், கர்த்தாவே, உம் வலது கரம் என்னை பிடித்திருக்கிறது, உம் காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று திட நம்பிக்கையுடன் கூற முடிந்தது. ஆம், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தாவீது தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினான். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தம் பிதாவை தேடுவதில் கவனமாயிருந்தார். அதிகாலையில் எழுந்து பிதாவை தேடினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவனைப் போல நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை தேட வேண்டும்.
அதிகாலையில் 4 மணிக்கே சீக்கிரமாய் எழுந்து அவரது பாதத்தில் அமர்ந்திடுங்கள். தேவ மகிமையை பாடுங்கள். தேவனுடைய வார்த்தையை வாசித்திடுங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தேவ வல்லமையாலும் அவரது சமூகத்தாலும் அருமையாக நிரப்பப்படுவீர்கள். உங்கள் இருதயத்திலுள்ள விருப்பங்கள் யாவற்றையும் நீங்கள் ஊற்றிவிடலாம். தேவகரம் உங்கள் மேல் வரும். நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். சிலர் இன்றைக்கு எல்லாமே எனக்கு மோசமாக நடக்கிறது, சந்தை நிலை சரியில்லை, காலநிலை மோசமாக இருக்கிறது, உறவினருடன் கசப்பு இருக்கிறது என்று கூறலாம். ஆனால் தேவன் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே அவரை தேடி, ஆண்டவரே, உம்மாலன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். இன்று தனிமையில் இருப்பதாக உணர்கிறீர்களா? அன்பானோரை இழக்க கொடுத்துள்ளீர்களா? மனம் கலங்காதிருங்கள். உங்கள் கரத்தை பிடித்து கொள்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். ஆகவே ஒருபோதும் தனிமையில் இருப்பதாக நினைக்காதீர்கள். அனுதினமும் ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள். அவரிடம், ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும் என்று கூறுங்கள். நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் நிச்சயமாகவே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். நம்மோடு எப்போதும் இருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நான் தனிமையாய் இருப்பதாக உணர்கிறேன். எனக்கு உதவி செய்யவோ ஆறுதல் அளிக்கவோ யாருமில்லை என்ற உணர்வு எனக்கு உள்ளது. ஆனால் நீர் எப்போதும் எனக்கு சமீபமாக இருப்பதாக ஆண்டவராகிய நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். நான் உம்மை நம்புகிறேன். உம்முடைய சமூகம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய செட்டைகளின் கீழே என்னை பாதுகாத்து கொள்ளும். நான் இனி ஒருபோதும் தனிமையாய் உணரக்கூடாது. நான் எப்போதும் உம்முடைய பிரசன்னத்தை உணர விரும்புகிறேன். நீர் என் கரத்தை பற்றியிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடிருந்து என்னை பலப்படுத்தி வழிநடத்தும். எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு போதித்தருளும். நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி என்னை பலப்படுத்தும். வாழ்வில் இக்கட்டுகள் நேரும்போது எனக்கு வழிகாட்டி எல்லாம் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்பதை நினைவுபடுத்தும். உம்முடைய அன்பின் கரத்தை என் மீது வைத்து என் வாழ்வை பூரணமாய் ஆசிர்வதித்தருளும். நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறீர் என்பதை அறிந்து என் இருதயம் கலங்காமல் சமாதானமாயிருக்க உதவும். என்னை சுற்றிலும் இருப்பவர்களுடன் உம்முடைய நன்மையை பகிர்ந்து கொள்ள என்னை பலப்படுத்தும். உம்முடைய அனுகூலமான அன்புக்காகவும் நீர் காட்டும் கரிசனைக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை முழு இருதயத்துடனும் தேடுவதற்கான கிருபையை எனக்கு தந்தருளும். சீக்கிரமாகவே எழுந்து உம் பாதத்தில் அமருவதற்கு எனக்கு உதவி செய்யும். தயவாய் உம் வல்லமை
மகிமையாலும் உம் சமூகத்தாலும் என்னை நிரப்பிடும். உம் வலது கரம் எப்போதும் என்னை தாங்குவதாக. வாழ்வில் எல்லா காலங்களிலும் உம்மையே பற்றிக்கொள்ள எனக்கு போதித்தருளும். என் வாழ்க்கை உம் மகிமைக்கு சாட்சியாக விளங்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.